ஜீவ சுவாச ஆசீர்வாத சபை வழங்கும் இன்று ஒரு நற்செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேத வசனத்திலே வாசிக்கிற போது ஆண்டவர் யோசுவாவினிடத்திலே பேசுகிற ஒரு காரியம், அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல. ஆண்டவர் மோசேயோடு கூட எப்படி இருந்தாரோ அப்படியே யோசுவாவோடும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தேவன் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை வைத்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு நடுவிலே கடந்து போகிற போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், சகல இஸ்ரவேலரும் காணும்படியாய். ஏதோ ரகசியமா செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற போது, நம்மை உயர்த்துகிற போது, நம்மை மேன்மைப்படுத்துகிற போது அது ஏதோ ஒரு ரகசியமாய் நடக்கிற நிகழ்வு அல்ல. ஆண்டவர் சொன்னார், வெளியரங்கமாய் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் காணும்படியாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம். உடைக்கப்பட்டு, உருக்குலைக்கப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, ஒன்றுமில்லாதவர்களைப் போல ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, கைவிடப்பட்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் ஆண்டவர் என்ன செய்வாரா, தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்துவார். சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறோம், காரியங்களை கண்டு பயப்படுகிறோம். இவைகளை எப்படி சாதிக்க போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்? அநேக நேரங்களில் அப்படித்தான் நாம் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலோ நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவர் இங்கே யோசுவாவினிடத்திலே பேசுகிற போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். இங்கே யோசுவாவினுடைய நிலைமை என்ன? ஒரு புதிய தலைமைக்குள்ளாக அவன் கடந்து போனான். ஒரு பெரிய பொறுப்பு அன்றைக்கு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு புதிய தலைமை தாங்கி நடத்துகிற வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த காலை வேளையில் ஒரு புதிய பொறுப்புக்குள்ளாய் கடந்து போவீர்களானால், ஒரு புதிய கடமைக்குள்ளாய் நீங்கள் கடந்து போவீர்களானால், உன்னை தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு நிலைமைக்குள்ளாய் கடந்து போவீர்களானால், யோசுவா ஒருவேளை யோசித்திருப்பான், ஆண்டவரே இந்த லட்சம் ஜனங்களை நான் எப்படி நடத்தி கொண்டு போக முடியும்? இன்னைக்கு அநேக சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது, ஒரு குடும்பத்துக்குள்ளாக திருமணமாகி முதலாக ஒரு வீட்டுக்குள்ளாக போகிற போது அப்படித்தான் உடைந்து போகிறார்கள். சில வீடுகளை பார்க்கிற போது அப்படியே நடுங்குகிறார்கள். ஐயோ, இந்த வீட்டுக்குள்ளே போய் நான் எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறேன், இந்த ஆட்களை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த வாழ்க்கை எப்படி இருக்க அநேக சூழ்நிலைகள் பயம் நிறைந்ததாய். என்று சொன்னால் அடுத்து என்ன சம்பவிக்கும், இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள், ஒன்றும் தெரியாத நிலைமைகளுக்குள்ளாய் பல நேரங்களிலே கடந்து போகிறோம்.
அப்படி திருமண வாழ்க்கையில முதலாக அந்த வீடுகளுக்குள்ளாய் போகிற போது அந்த ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு பயத்தை போல, ஒரு நடுக்கத்தை போல, ஒரு அலுவலகத்தில் ஒரு பெரிய பொறுப்புகளை எடுக்கிற போது அப்படித்தான் நடுங்கி போகிறார்கள். இந்த அலுவலகத்தை எப்படி நடத்த போகிறோம், இந்த காரியங்களை எப்படி சாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஒரு புதிய பொறுப்புகளை எடுக்கிற போது பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம், பல நேரங்களில் பயந்து நிற்கிறோம். இங்கே சொல்லுகிறது, யோசுவா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போனான். ஒன்றும் தெரியாத ஆளாக இருந்தால் பரவாயில்லை. இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆள்னு சொன்னால், ஒன்றும் நல்ல ஆட்கள்னு சொல்லுகிற அளவுக்கு என்ன இல்லை பாருங்க. மோசையோடு கூட நடந்து வருகிற போது அநேக சூழ்நிலைகளிலே மோசே இடத்துல சண்டைக்கு போன ஆட்கள் தான். எங்களை எதுக்கு எகிப்திலே இருந்து கொண்டு வந்தாய், பேசாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், எகிப்துக்கே திரும்பி போகிறோம். மோசேயின் மீது கல்லெறிய பார்த்த ஜனங்கள், மோசேயை கொல்ல பார்த்த ஜனங்கள், மோசையோடு கூட எப்போதும் சண்டையிட்டு கொண்டு இருந்த ஜனங்கள், முறுமுறுத்து கொண்டு இருந்த ஜனங்கள், அந்த ஜனங்களை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது யோசுவா ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கித்தான் போயிருப்பான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த முடியும்? பல நேரங்களில் நாம் அப்படி கலங்கி நிற்கிற, ஆண்டவரே என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், இந்த பிள்ளைகளை எப்படி நடத்த போகிறேன், பிள்ளைகள் பேசுகிற பேச்சு, பிள்ளைகளுடைய நடக்கைகள், பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரங்கள், இவைகளை பார்க்கிற போது குடும்பங்கள் அப்படியே நடுங்குகிறது. இவர்களை எப்படி நடத்த போகிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்களை நடத்த முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக இவர்களை கொண்டு வர முடியுமா? இவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்ற முடியுமா? அநேக நேரங்களிலே குடும்பங்கள் உடைந்து போகிறது. என்ன செய்ய போகிறோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே தான் இங்கே யோசுவா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் ஒன்றை குறித்து நாம் பயப்பட வேண்டியது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக. யார் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? யோசுவாவோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், யோசுவாவை பின்பற்றி நடக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் யோசுவாவோடு கூட வாழ்ந்திருந்த ஜனங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பல நேரங்களில் பாருங்க, இந்த ஜனங்கள் யார் என்று பார்க்கிற போது இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற உறவுகள், அநேக உறவுகள், சொந்தங்கள் என்று சொல்லுகிற ஆட்கள், உறவுகள் என்று சொல்லுகிறவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல உறவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் தந்திருக்கிற நல்ல இனஜன பந்துக்களுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதே நேரங்களிலே கூட இருக்கிற அந்த உறவுகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஜனங்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் அன்றைக்கு யோசுவாவோடு கூட சுற்றி இருந்தது போல இன்றைக்கு நம்மோடு கூட சுற்றி இருக்கிற ஆட்கள் யார்? நம்முடைய உறவுகள் என்று சொல்லப்படுகிறதான அந்த குடும்பங்கள், சமுதாயத்திலே நண்பர்கள் என்று சொல்லக்கூடியதான ஆட்கள், இவர்கள் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தொழிலிலே உடன் உழைக்கிறவர்கள், ஒரு வியாபாரத்திலே வாடிக்கையாளர்கள், ஒரு அலுவலகத்திலே உடன் பணியாளர்கள், இப்படி அநேக பேர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள். அன்றைக்கு யோசுவாவோடு கூட அப்படித்தான் இருந்தார்கள் ஆட்கள். உடன் ஊழியர்களாய், உடன் வேலைக்காரர்களாய், அநேக காரியங்களை செய்யும்படி யோசுவாவினிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்த ஜனங்கள் தான். அவர்களை நடத்துகிற போது தான் யோசுவா நடுங்கி போகிறான். இவர்களை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருப்பீர்களானால், குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த, தொழில்களை நடத்த, வியாபாரங்கள், வேலைகளை நடத்த ஒருவேளை நடுக்கத்தோடு கலக்கத்தோடு கூட இருப்பீர்களானால், இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அவைகளை செய்து முடிக்கும்படியாக, சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி இருப்பாரா? மோசையோடு கூட இருந்தது போல. மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசையினுடைய ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவர் பதில் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மோசையோடு கூட இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நம்ம பேரை போட்டு வாசிக்கணும், கர்த்தர் என்னை நோக்கி. அல்லேலூயா. நீ பயப்படாதே. சூழ்நிலைகளுக்கு நடுவிலே பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் கண்களுக்கு முன்பதாக. அந்த ஜனங்களுடைய கண்கள் எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு சொல்லுகிற போது, யோபு 16:9 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படி பார்க்கிறாங்களா? சத்துரு கொடுமையாய் பார்க்கிறது போல பார்க்கிற கண்கள். சில ஆட்கள்லாம் பார்வையிலே ஆளை என்ன செய்திருவான்?
இல்லாமல் போக பண்ணிடுவான் பார்வையிலே. அதனால வேதம் சொல்லுகிறது, கஞ்சாடை காட்டி நோவு உண்டாக்குகிறார்களாம். கஞ்சாடையில் என்ன செஞ்சிருவான்? வலி எடுக்க வச்சிருவான், வேதனை எடுக்க வைத்துருவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்கள் எப்படிப்பட்டவைகள்? பல நேரங்களிலே ஏளனமாய் பார்க்கிற கண்கள். அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை பார்க்கிற போது அப்படிதான் பார்த்திருப்பான், ஏளனமா பார்த்திருப்பான். யார் இவன்? நம்மை நடத்துகிறதுக்கு யார் இவன்? ஏன் சொன்னா, அங்கே குடன் ஊட இருந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் என்று பார்க்கிறோம். யோசுவா ஒரு சாதாரண வாலிபனாய் ஆசரிப்பு கூடாரத்திலே படுத்து கிடந்த நாள் துவக்கி யோசுவாவை அறிந்தவர்கள் அங்கே உண்டு. யோசுவாவை குறித்து கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவனா கோயிலில் எடுபடி வேலை செய்து கொண்டு இருந்தவன். யோசுவாவை குறித்து அநேகர்கிட்ட கேட்டிருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, இவன் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தா இன்றைக்கு தலைமை தாங்க வந்திருக்கான். பல நேரங்களில் நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறதிலே ஜனங்கள் அப்படித்தான் பேசுகிறார்கள். ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கிற போது, ஒரு பொறுப்புக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிற போது, ஒரு முதலிடத்திலே தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற போது ஆட்கள் என்ன தெரியுமா சொல்றான்? இவனுக்கு என்ன தெரியும்? நான் பார்த்து வளர்ந்தவன். அங்கே யோசுவாவை குறித்து அங்கே இஸ்ரவேலர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவான், இவனுக்கு என்ன தெரியும்? கோயில்ல படுத்து கிடந்தவன், கோயில்ல வேலை செய்து கொண்டு இருந்தவன், கோயில்ல மீதி சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன், இவன் எங்களை நடத்துவதா? ஒருவேளை எதிர்த்து பேசி இருக்க மாட்டான், ஆனா அவனுடைய பார்வையில் எப்படி இருந்திருக்குன்னு சொன்னா ஏளனமாய் பார்த்திருப்பான். அநேக நேரங்களில் ஏளனமாய் பார்க்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை கேட்கிற போது சில காரியங்களுக்காய், பிரச்சனைகளுக்காய் பேச வருகிறவர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஏளனமாய் எங்களை பார்க்கிறார்கள். என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் தேவையானவைகள் இல்லை, போராடி கொண்டு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறதுல எப்படி நடத்துகிறதுன்னே தெரியலை. தேவனுக்கு மகிமைண்டாட் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? ஏளனமாய் பார்க்கிற ஆட்களுக்கு மத்தியில் அது ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே மகளே, எந்த கண்கள் உன்னை ஏளனமாய் பார்த்து கொண்டு இருக்கிறதோ அந்த கண்களுக்கு முன்பதாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏளனமாய் பார்க்கிற கண்கள். அந்த கண்கள் எப்படிப்பட்டவைகளா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட் எப்போதும் குறைவுகளை மாத்திரம் பார்க்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் முழுவதும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே போராடி அவர்களை தூக்கி கொண்டு வந்தபோது அந்த ஜனங்கள் மோசேயின் இடத்திலே குறைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு இருந்தார்கள். எதை தொட்டாலும் குறை, எதை செய்தாலும் குறை, என்ன நடத்தினாலும் குறை. மோசே ஒருவனுக்கு தான் தெரியும், ராத்திரி பகலாய் தேவ சமூகத்திலே அழுது கிடக்கிற அனுபவங்கள். வேதம் சொல்லுகிறது, 40 நாள் அப்பம் புசியாமலோ தண்ணீர் குடியாமலோ மோசே தேவனுடைய சமூகத்திலே படுத்து அழுது கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறான். கீழே இறங்கி வந்தா இந்த ஜனங்கள்லாம் சொல்லுது, நாங்கள் பேசாம எகிப்தில் இருந்திருப்போம், வாருங்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோன்னு சொன்னபோது மோசே எப்படி உடைந்து போயிருப்பான் தெரியுமா? குறை சொல்லுகிற போது அப்படியே உடைந்து போகிறார்கள். குறைகளை பார்க்கிற கண்கள் என்ன நல்லது ஒன்றும் தெரியாது, நல்ல காரியங்கள் ஒன்று என்ன செய்கிறதில்லை, பார்க்கிறதில்லை. எத்தனையோ புருஷன்மார் போராடுகிறார்கள், உழைக்கிறான், பிரயாசப்படுகிறான், வெளியே போய் என்ன வேலை செய்கிறான்னு கூட தெரியாது, ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்து அநேக நேரங்களில் பணத்தை மாத்திரம் பார்க்கிற சகோதரிகளப்போ அந்த கணவன்மார் உடைந்து போகிறான். ஐயோ, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவாய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஓடுகிற ஓட்டத்தை ஜனங்கள் பல நேரங்களிலே மறந்து போகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறைகளை மாத்திரம் பார்க்கிற கண்கள். குறைகளை பார்க்கிற கண்கள், கொடுமையாய் பார்க்கிற கண்கள் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எப்படி பார்த்தாலோ அந்த கண்களுக்கு நடுவே கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பான். ஆண்டவருடைய வார்த்தை அங்கே யோசுவாவுக்கு வருகிறது, நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். எரிச்சலாம் பார்க்கிற ஆட்கள், கர்த்தருக்கு மகிமை உலகத்து மனிதர்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறான், எகத்தாளமாய் பார்க்கிறவர்கள். இவனால் என்ன செய்ய முடியும், என்ன சாதித்து விட முடியும், எவைகளை நடத்தி விட முடியும்? தேவனுக்கு மகிமை உண்டாட் யார் எப்படி பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மேன்மையான அந்த அனுபவங்கள் பாருங்க, யாருக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஒரு புதிய பொறுப்புகளை எடுப்பீர்களானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஊழியத்திலே ஒரு பொறுப்பை எடுத்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உடன் உழைக்கிறவர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். எந்த பொறுப்புகள் எடுத்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு நடுவே தேவனுக்கு